ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு தி சேனல். டுடே வந்துட்டு சவுக்கான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். சேட் ஒன் சாட் சாரிடி பாப்பா, இதான் டைட்டில் நேம். நீங்கள் கேட்கலாம், என்னடி நீ எப்போ பார்த்தாலும் சேடாக போடுற, இல்லைனா ஒன்றும் வைக்க மாட்டேற, வரவே மாட்டேற அப்படின்னீங்கன்னா, என்னோடய சுச்சுவேஷன் அப்படி இருக்குண்ணா. இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, அதனால தான். தென் அது என்ன ஒரு ஹாப்பினஸ் நியூஸ்னால், அது ஒன்றும் கிடையாது. நான் ஆல்ரெடி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன், கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹேங்கோட கான்செப்ட் போய் லைவ் வரலாம்னு சொல்லிட்டு, அதுதான். பட் என்ன பண்ணுறது, இங்கே கோயம்புத்தூரில் வந்து முடிஞ்சுடா. அதை தான் வந்து லைவில் வந்து உங்ககிட்டலாம் சொல்லணும்னு நினச்சேன். நான் எவ்வளவோ வீட்டில் கெஞ்சினேன், கதறினேன், காலில் விழுந்தேன், சாப்பிடாம இருந்தேன். பட் என்னால் முடியல. ஸோ அதனால் விட்டுட்டேன். போன வீடியோவுக்கு வந்து ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணாங்க, அக்கா நானும் அதிதான்னு சொல்லிட்டு. நீங்கள் எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்கடா, உங்களுக்காக நான் ப்ரே பண்ணுறேன், ஓகேவா? 26ல் இந்தியா வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. லைக் ஒரு வேளை ஃப்ரீ கான்சர்ட் மாதிரி வச்சாங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நான் போகிறேனோ இல்லையோ பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு வாங்க. உங்களுக்காக நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த காட் உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும், எதுக்கும் வந்து தோத்துடக்கூடாது. நான் பார்க்க முடியாது அப்படின்ட்டு. நான் தான் லூஸு மாதிரி பார்க்க முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப போல்டாக இருக்கணும், ஓகே? அழக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக போய் பார்ப்பீங்க, ஓகேவா? தென் என் தங்கம் இல்லைடா நீங்கள், அழாதீங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் முடிஞ்ச வரைக்கும் இதை ரியலிஸ்டிக்காக வைக்க ட்ரை பண்ணுறேன். ரியலிஸ்டிக்காக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா ஓகேடா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தென் அகெயின் தேங்க்ஸ். ஏன்னா நான் சேனல் ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆகுது. இது நாள் வரைக்கும் எனக்கு ஒரு பேட் கமெண்ட் கூட வந்தது கிடையாது. அதுக்கு ஃபுல் ரீசன் வந்து நீங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச். ஆல்ரெடி ஒரு நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டேன், ரொம்ப அறுத்துட்டேன், சாரிடா. இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஓடி போய் உங்கள் ஃப்ரெண்டு சோஜின் கிட்ட சொல்கிறீங்க, சோஜின் ஜங்குக்கு என்னோட லவ் ஓகே சொல்லிட்டான், ஐம் ஸோ ஹாப்பி. என்ன ஜங்குக்கு உன்னோட லவ் ஓகே சொன்னானா? இப்படி அவன் தான் அவன் அப்பா பேச்சை மீறி உனக்கு ஓகே சொல்ல மாட்டான்னு என்னடி நடக்குதுங்க? அது எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஓகே சொல்லிட்டா, ஐம் ஸோ 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 ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு வச்சு சுற்றிட்டு இருக்கீங்க. அவள் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறா. அப்போது ஜங்குக்கு வந்துட்டு, ஒய் என்னடி ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல? ம் ஆமாம் ஜங்குக், என்ன ஒரு அதிசயம், நீ எனக்கு ஓகே சொல்லிட்ட. நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல தெரியுமா? நீ எனக்கு ஓகே சொன்ன மாதிரி நான் சீக்கிரமே ஆன்ட்டியும் எனக்கு ஓகே சொல்ல வச்சுடுவேன். அப்போது நீ நானும் ஜாலியாக ஊர் சுற்றலாம். உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான். உனக்கு? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜங்குவும் அப்படின்னு ஊர் சுற்ற கிளம்புறீங்க. செம்மையாக சுற்றிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு பீச் போயிருக்கீங்க. அங்கே போயிட்டு ஜங்குக் ஜங்குக் வா வா வா, சீக்கிரம் வா சீக்கிரம் வா, க்ளோஸ் பண்ண போகிறவங்க டக்குன்னு வா. எங்கே ஏன் கூப்பிட்ற? நீ வா ஜங்குக், நான் சொல்கிறேன். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். என்ன பண்ணுறீங்க? டைம் ஆச்சுமா, நான் அதை சாத்தணும். ப்ரோ இப்போவே எதுக்கு சாத்துறீங்க? சாத்தாதீங்க, நாங்கள் ஒரு 5 மினிட்ஸ் விளாண்டுக்குறோம், அப்புறமா சாத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே லைக் ஒரு பேபி மாதிரியே வந்து கெஞ்சிட்டு இருக்கீங்க. அவர் பார்த்துட்டு சிரிச்சிட்டு, சரிம்மா உனக்காக நான் வந்து 1 o'clock க்ளோஸ் பண்ணுறேன், ஓகேவா? நீ 1 hour விளையாடு. தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுன்னு கூட பார்க்காம அந்த பர்சனோட காலில் விழுகுறீங்க. ஜிக்கி பார்த்துட்டு சிரிக்கிறான். என்னடி பண்ணுற, எந்திரடி, எமானத்தை வாங்காத. இரு ஜிக்கி, நம்மளுக்காக 1 hour அவர் லேட்டாக மூடுறாரு, நீ தேங்க்ஸ் சொல்லு, நீ வா, நீயும் காலில் விழு. தேங்க்ஸ் ப்ரோ. இட்ஸ் ஓகே ப்ரோ, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கே கிளம்பிடுறாரு. இப்போது நீங்களும் ஜங்குக்கும் சேர்ந்தாங்க செம்மையாக வைப் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. அப்போ அங்கே இருக்க கப்பல்ஸ் எல்லாம் உங்களை பார்த்துட்டு, பாருண்டா எப்படி இருக்காங்கன்னு. அந்த பொண்ணு பார்க்காத அப்படியே பேபி மாதிரி இருக்காடா. அந்த பையன் உண்மையுமே கொடுத்து வச்சவன் தான். இந்த பொண்ணு அவனுக்கு கிடைக்க, இந்த பொண்ணு மாதிரி ஏதாவது பொண்ணு கிடைச்சிட்டா பசங்க கொடுத்து வச்சிருவீங்கல்ல. ஆமாண்டி, பேசாமல் ஒன்று அந்த பொண்ணை போய் லவ் பண்ணிட்டா, செருப்பு பிஞ்சிட்டு நாயே. என்ன பக்கத்தில் நான் இருக்கும்போது நீ அவளை சைட் அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட லவ்வரை போட்டு அடிக்குது. இன்சைட் இன்னொரு கப்பல்ஸ் வந்து அந்த பீச்சில் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு, ஜிக்கி ஜிக்கி எனக்கும் அதே மாதிரி விளாடணும், வரியா? நம்ம 2 பேரும் விளையாடலாமா? சொல்லு ஜிக்கே, உனக்கு ஓகேவா? நீ என்ன தூக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அவனோட முதுகில் ஏறிக்கிறீங்க. அவனும் வந்துட்டு, சரிடி நீ கேட்டு நான் ஏதாவது இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? அப்போ இது சொல்லுவேன்னா, சரி விளையாடலாமா? எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிகே அவங்க தூக்கிட்டு அதுக்கு இதுக்கும் நடந்துட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த சைடு அந்த கப்பலில் இருக்க பொண்ணு சொல்லுது, ஏய் எனக்கும் இதே மாதிரி தூக்கணுப்பா, ப்ளீஸ்ப்பா என்னையும் தூக்கு. ஏய்
இவ்வளோ வெயிட்டாக இருக்குடி, எப்படி தூக்குறது? எங்க பாரேன், அவர் பாரு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி தூக்குறாங்க. ஏய் அந்த பொண்ணு பூ போல இருக்கு, நீ அரிசி மூட்டை கணக்காக இருக்க, ப்ளீஸ் டி என்னை விட்டுரு, நான் செத்துடுவேன். இப்போ நீ என்ன தூக்கலன்னு கடலுக்குள்ள தள்ளி விட்டுருவோன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மிரட்டுது. இதெல்லாம் கேட்டு நீங்களும் ஜங்குக்கும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு போதுமா, நீ நான் தூக்கட்டா? வேண்டாம், என்ன தூக்கணும்னா நீ விழுந்துடுவிடி. ம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எச்சா உங்களை தூக்கி அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அவனோட விளாண்டுட்டு இருக்கீங்க. இப்போது 1 hour ஆகிடுது. அவர் வந்துட்டு பாப்பா முடிச்சிட்டிங்களா உங்கள் கேமை, நான் சேர்த்தலாமா? ப்ளீஸ் ப்ரோ, இன்னும் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு நான் போயிடுவேன், ப்ராமிஸ் ப்ரோ. ஆல்ரெடி உச்சி நேரம் ஆயிடுச்சுமா, இதுக்கு மேலே விளாண்டினா உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஆல்ரெடி இங்கே ரொம்ப வெயில் ஓவராக இருக்குது. கூட்டிகிட்டு போ, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க ப்ரோ, அவங்க வருவாங்க. தேங்க்ஸ் ப்ரோ, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகும்போது அகெயின் போய் அந்த பர்சனோட காலில் பொத்துன்னு விழுவுறீங்க. அவரே ஒரு நிமிஷம் பயந்துடுறாரு. ஏம்மா என்ன பண்ணுற? இல்லை ப்ரோ, தேங்க்யூ. எதுக்குமா? இல்லை நான் கேட்ட நேரம் 1 மணி நேரம் அலோவ் பண்ணி விளாட விட்டீங்களா, அதுக்கு தான். இட்ஸ் ஓகேம்மா நீ போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. இப்படியே தான் வந்து உங்கள் லைஃப் ரொம்ப 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 ஹாப்பியாக போகும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஜங்கு கூட ஊர் சுற்றுறது, அப்பப்போ ஹோட்டல் போகிறது, ஹோட்டல் மீன்ஸ் சாப்பிட்றதுக்கு, ஓகே, சாப்பிட போகிறது இப்படின்னு ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க. இப்போ சோஜியன் கிட்டே போயிட்டு, சோஜன் உன்னோட லவ்வர் என்ன பண்ணாரு? நீயும் ஜிமினை லவ் பண்ணுறீங்கல்ல, ஜிமின் கிட்ட சொன்னியா? எங்கேருந்துடி சொல்கிறது, அவன் சரியான சிடுமூஞ்சியாக இருக்கான். என்ன சிடுமூஞ்சியாக இருக்கானா? ஏன் நான் பேசிட்டா? எது ஜிமின் அண்ணா? ஜிமின் அண்ணா இங்கே வா. என்ன இப்போ எதுக்கு எனக்கு கத்திட்டு இருக்க? என்ன நீ சோஜினுக்கு ஓகே சொல்ல மாட்டே சொன்னியா? இல்லையே, நான் ஒன்றும் சொல்லலையே. அப்பயே அவன் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கா. சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேபி மாதிரி அகெயின் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிம்மன் இதெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறான். அதுவா, அவன் மேலே எனக்கு லைட்டாக கோவம். என்ன கோவம் எனக்கு? எனக்கு சாக்லேட் வாங்கித்தாடின்னா 2 சாக்லேட் வாங்கிட்டு வந்துட்டு 2 அவளே சாப்பிட்டா, எனக்கு 1 கூட கொடுக்கல, அதுதான் எனக்கு கோவம் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு இவ்வளோ தானே பிரச்சனை, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அவகிட்ட இருந்து உங்கள் பேக்கை வாங்கிட்டு வரீங்க. உங்களுக்கு ஜிக்கி வந்து நிறைய சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்பான். அதில் இருக்கிற பாதி சாக்லேட் எடுத்து ஜிமின் கிட்ட கொடுத்துட்டு, இந்தா உனக்கு சாக்லேட் தானே வேணும், நான் வாங்கி கொடுத்துட்டேன்ல, சோஜின் கிட்ட பேசு, ஓகேவா? இதை ஜங்கு கிட்ட மட்டும் சொல்லாத, தெரிஞ்சால் என்னை திட்டுவான். அவன் எனக்கு வாங்கி கொடுத்ததை நான் உனக்கு கொடுத்துட்டேன், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். இப்போது ஜங்குக் சைடு அவன் வீட்டில் இருக்கான். கிளம்பலான்னு போகும்போது ஜங்குக்கோட அம்மா கேட்குறாங்க, ஜங்குக் எங்கே போகிற? அம்மா காலேஜுக்கு. சரி, ஒரு 1 வீக்காக நானும் பார்த்துட்ருக்கேன், நீ சரியா வீட்டில் இருக்கிறதுலே. என்ன நடந்துட்டுருக்கு ஜங்குக்கு இங்கே? ஒன்றும் இல்லைம்மா. யார் அந்த பொண்ணு? யாருமா? அதான் கூட்டிகிட்டு பீச்சு பார்க்கு மாலுன்னு சுற்றுறியே, அதான் அந்த பொண்ணு யார்? அம்மா நான் யாரையும் கூட்டிகிட்டு போகல, ஜிம்மன் கிடையாது, அது ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா உங்களோட ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க. ஜங்கு வந்துட்டு அம்மா இது வந்து ஃப்ரெண்டா? இல்லையே, யாரோ லவ்வர்னு சொன்னாங்க. இல்லைம்மா, ஷீ இஸ் மை ஃப்ரெண்டு. சரி, ஜிம்மனுக்கு கால் பண்ணு. அம்மா ஜிம்மனுக்கு இதுக்கு கால் பண்ணுன்னு சொன்ன ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ ஜங்குக்கும் பயந்துட்டு ஜிம்மனுக்கு கால் பண்ணுறான். ஹலோ மச்சான், சொல்டா மச்சான், என்ன இன்னும் காணோம்? ஐயா நீ வராமல் என்ன டார்ச்சர் பண்ணுறா? சீக்கிரம் கிளம்பி வாடா, உன் லவ்வரை சமாளிக்கவே முடியல. ஏதோ ஒய்யனா? யார் ஜிம்மன்? மொய்யன்? ஏய் என்னடா நினச்சிட்டு இருக்க? மொய்யன்டா, நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, உன்னோட லவ்வர். இரு, அதெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. இரு, அம்மா பேசுகிறாங்களா, அம்மாட்ட கொடுக்குறேன். டி என்ன பண்ணுறான், கொடுக்காது சும்மா இரு. அம்மா என்னங்க, ஜிம்மன் பேசுகிறான். நீ போய் உன்னோட பேக்கில் எடுத்துகிட்டு வா, கிளம்பு. இல்லைம்மா, ஃபோன் வாங்கிட்டு போயிடுறேன். போன்னு சொன்ன ஜங்கோக் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஸோ ஜங்குக்கும் வேறு வழி இல்லாமல் போயிடுறான். இப்போது ஜிம்மன் கிட்ட வந்து பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு அவனோட ஃபோனை வந்து அவன்கிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அவன் போய் அதுக்குள்ளே பேக்கில் எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஜங்கோக் எங்கே போகிற? காலேஜுக்குமா. இனிமேல் நீ தனியாக போக தேவையில்ல, ஜிம்மன் வருவான், அவனோட கிளம்ப. நீ அது வரைக்கும் போய் கம்முன்னு உட்காரு. சாப்பிட்டியா?
இல்லைம்மா நான் காலேஜில் போய் சாப்பிட்டுக்கிறேன். என்ன நீ இப்போல்லாம் காலேஜில் போய் சாப்பிட்றேன்ற? உனக்கு முதல்ல காலேஜ் ஃபுட் பிடிக்காதுல்ல? அப்புறம் என்ன ஜங்குக்கு? ஆ வர வர நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீயும் ஓவராக போய்க்கிட்டே இருக்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. அவன் ரொம்ப இதாக இருக்கான், ஒரு மாதிரி பயந்த இதாக இருக்கான், அவன் ஃபேஸே ரொம்ப இதாக இருக்குது. அப்போ ஜிமின் வரான். ஜிமின் வந்துட்டு சின்ன பொண்ணு வச்ச அப்படின்ற மாதிரி முறைக்கிறான். எனக்கு தெரியலடா. என்ன ஜிமின் அங்கே பேசிகிட்டு இருக்க? உன்னை நந்தனு கூப்பிட்டேன், எங்க வா. சொல்லுங்கம்மா. யார் அந்த பொண்ணு? யாரும்மா? அதான் ஜொங்க கூட சுற்றினான்ல. அம்மா அது வந்து அவனோட ஃப்ரெண்டுமா. ஓ ஃப்ரெண்டா? ம் ம் ஆமாம்மா. சரிப்பா வந்திருக்காளா? வந்திருக்காம்மா, அவளும் அவள் ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. சரி கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக்கு அப்படியே பக்குன்னு ஆகுது. ஐயோ அவள் வந்தா ஓட்டவா எல்லாத்தையும் உளறிடுவா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நீங்களும் சோஜனும் உள்ள வரீங்க வந்துட்டு, ஹலோ ஆண்டி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? ம் ம் சாப்பிட்டேன். அவன் யாரு? நான் ஒயன். ஒயனா? அது என்ன நேம்? என்னோட நேம் ஒயன். என்னமோ விடு. சரி நீயும் ஜங்குக்கு ஃப்ரெண்ட்ஸா? இல்லையே, ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அப்புறம் நாங்கள் 2 பேரும் லவ்வர்ஸ். ஐயோ போட்டு உடச்சிட்டாடா. சும்மா சொல்லி கொடுக்கலையா நீ? சொல்லி கொடுத்துச்சுக்கு எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. வாய ஓடல போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உட்காந்து சைகை காமிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்படியே கம்முன்னு இருக்காங்க. எது லவ்வர்ஸா? எத்தனை வருஷமாக லவ் பண்ணுறீங்க? நாங்கள் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறோம். எப்படி லவ் பண்ணுறீங்க? அதுவா, நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னால் கண்ணு பட்டு எல்லாம் பிரித்து பிரித்து விட்டுடுறாங்க. அப்படி தான் ஜிம்மினும் சோஜனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு பர்சன் பிரிச்சே விட்டுட்டு போயிட்டாங்க. பாவம் தெரியுமா சோஜன் இப்படிலாம் பேசுறதே இல்லை. அதனால வந்து ஜங்குக்கு நான் என் லவ்வர்னு தான் காலேஜ் ஃபுல்லாக சொல்லுவேன். லவ்வர்னு சொன்னால் எங்களை யாரும் பிரிக்க மாட்டாங்க. நானும் ஜங்கு எப்போவும் ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக இருப்போம் ஆண்டி. அதனால தான். ஓ அப்படியா? பட் நீங்கள் சொல்கிறதுலலாம் வந்து அவங்க ஏதோ மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறாங்க. வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க ஜங்குக்கிட்ட, ஜங்குக் உனக்கு பொண்ணு பார்த்துருக்கு, ஃப்யூச்சர் ஒய்ஃப்க்கு வந்து இந்த பொண்ணே துணை பொண்ணாக வச்சிடலாம் சரியா, உன்னோட மேரேஜ்க்கு இவ தான் துணை பொண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜங்குக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி பக்கன்ற இருக்கு. இந்த சைடு நீங்கள் ஜங்குக் என்னதுன்னா உனக்கு மேரேஜா? என்னம்மா அழுதுகிட்டே கேட்குற? இல்லை ஆண்டி இல்லை, அவனுக்கு மேரேஜ் இல்லை, அதுவும் சந்தோஷமாக இருக்கு. ஓ சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து எழுந்துச்சி மேலே போகிறாங்க. அப்போது ஜங்குக்கு வந்துட்டு வேகமாக ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு, வயன் சாரி வயன், என்னை மன்னிச்சிடு, என் அம்மாவே எதிர்த்து என்னால் ஒன்றும் சொல்ல முடியலடி, ப்ளீஸ் இங்கேருந்து போயிடு. ஜங்குக் நான் உன்னை நம்பி தானே ஜங்குக் இருக்கேன், உன்னை நம்பி தானே என் ஃபேமிலியெல்லாம் நான் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன் ஜங்குக், ஏன்டா இப்படி பண்ணுறேன், என்னை இப்போவே சொல், நான் ஆண்டி கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நீங்கள் எப்படியோ மேலே போகிறீங்க. அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆண்டி உண்மையிலுமே நானும் ஜங்குக்கு லவ் பண்ணுறேன் ஆண்டி, அவனுக்கு வேறு யாரும் கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, நான் அவனை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன் ஆண்டி அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு சாரி அவங்க அம்மா ஜங்குக்கு கேட்குறாங்க, ஜங்குக் நீ இந்த பொண்ணை லவ் பண்ணுறியாப்பா? இல்லைம்மா நான் லவ் பண்ணலை அவளை. அவன் உன்னை லவ் பண்ணலையாமாம்மா? ஆண்டி ஆண்டி ஜங்குக் போய் சொல்கிறேன் ஆண்டி, உண்மையிலுமே அவனை லவ் பண்ணுறேன், என்னை அவன்கிட்ட வந்து சேர்த்து வைங்க ஆண்டி, என்னை அவனையும் பிரிச்சிடாதீங்க ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி. ஜிக்கே ஜிக்கி உண்மையும் சொல்லு ஜிக்கி, ப்ளீஸ் ஜிக்கி என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லுடா, உன்னை நம்பி தானே நான் வந்தேன். ஜங்குக்கு அவள் கெஞ்சிரால சொல்லு. ஜமன் அவள் யாருன்னு எனக்கு தெரியாது ஜமன், எனக்கு எப்படி நீ சொல்கிற? என்னால் முடியாது ஜமன், நான் சொல்ல மாட்டேன். அவள் ஃபஸ்ட்டு யார் ஜமன்? என் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். இதெல்லாம் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன ஒரு இது? இங்கே பாரு, எனக்கு அவன் மேலே ஃப்ரெண்டுன்ற அந்த ஒரு மதிப்பு தான் ஜிம்மன் இருக்குது. அவள் என்னை லவ்வர்னு நினச்சிட்டு இருந்தானா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறான். அப்போ ஜங்குக்கூட வந்துட்டு அவங்க காட்ஸை கூப்பிட்டு இந்த பொண்ணை வெளியே இழுத்து போடுங்க அப்படின்ற மாதிரி சவுண்டாக கத்துறாங்க. அவங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. ஜங்குக் ஜங்குக் சொல்லு ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், எனக்கு வேணும்டா சொல்லுடா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அவங்கள பிடிச்சி வெளியே இழுக்கிறாங்க. நீங்கள் அப்போ ஜங்குக்கை பார்க்குறீங்க.
பயப்படாத, உன்னை ஒரு நாள் நான் கைவிட மாட்டேன். உன்னை நான் பார்த்து ஜிம்மன் அவள் யாருன்னு எனக்கு தெரியுது ஜிம்மன். அவளை கல்யாணம் பண்ணிக்கோனா நான் எப்படி ஜிம்மன் கல்யாணம் பண்ணுவேன்? கொஞ்சமாவது யோசிச்சு பேசு. அம்மா அவள் என்னோடய ஃப்ரெண்ட், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் பார்க்குற பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. நீங்கள் என்ன டிசிஷன் எடுத்தாலும் எனக்கு ஓகே. அப்படியே இழுத்து வெளியே போட்டுடுறாங்க. அவன் சொன்ன ஒரு வார்டும் உங்களுக்குள்ள அப்படி கேட்டுக்கிட்டே இருக்குது. ஜிம்மன் அவள் என் ஃப்ரெண்ட், நான் எப்படி அவளை லவ் பண்ண முடியும் ஜிம்மன்? அவளுக்கு அப்படி ஒரு தாட் இருந்தால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் பார்த்து பேசு ஜிம்மன், நீ பார்த்து பேசு ஜிம்மன், நீ இப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பேசணும். ஒரு வேர்டும் அம்மா நீங்கள் பார்க்குற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னது எல்லாமே உங்களோட தாட்டில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் இப்படியே தான் ஒரு 1 வீக் அவனை விட்டு தள்ளியே இருந்திருப்பீங்க. சரி அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையட்டும்னு. சங்குக்கு இந்த சைடு உங்களை பார்க்க முடியாமல், உங்ககிட்ட பேச முடியாமல் அப்படி தவிச்சிக்கிட்டு இருக்கான். அவன் மனசார உட்காந்து சொல்கிறான், ஒயன் நான் வேணும்னே பண்ணல ஒயன், நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் என் அம்மா உன்னை கொன்னுடுவாங்கடி, உன்னை சாகடிச்சிடுவாங்க. எனக்கு அப்படி பார்க்க முடியாது ஒயன் ஒன்று. அதனால தான் என் மனசு கல்லாக்கிட்டு நான் அப்படி சொன்னேன். நான் எல்லாமே ஜவன்கிட்ட சொல்லிட்டோம் ஒயன். கண்டிப்பாக அவன் உங்ககிட்ட சொல்லுவான், நீ என்னை புரிஞ்சு போவேன். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாதுடி. தயவு செஞ்சு உனக்குன்னு இருக்க உன்னோட வாழ்க்கை பாருவேன். என்ன நினச்சோம் உன் வாழ்க்கையை நீ எழுந்துடாத. ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை பார்க்க வருவேன். அப்போ நீ கல்யாணம் பண்ணி உன் கையில் ஒரு குழந்தைய வச்சுருக்கணும்டி. ப்ளீஸ் என்னைய நினச்சோம் வாழ்க்கையை நீ அழிச்சிடாதோன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவன் உட்காந்து செம்மையாக அழுதுட்ருப்பான். இப்போது உங்கள் சைடு நீங்கள் நல்லா ஒரு லாங்காக ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, போட்டுட்டு அப்படியே ஃபாரஸ்ட்குள்ளே நடந்து போகிறீங்க. உங்களுக்கு ஃபுல்லாக அவனோட ஞாபகம் தான் வருது. அப்படியே அவங்க உட்காந்து செம்மையாக அழுகுறீங்க. ஓகேடா, இதை முடிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலாம் நோ ப்ராப்ளம்டா, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேயா? சாரிடா இவ்வளோ கம்மியாக முடிச்சதுக்கு. இது நல்லா இருந்துச்சுன்னா வேணால் இதை திருப்பியும் ஒரு டூ ஷார்ட்டாக போடலாமா வேணாமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாடா பை பை சராங்கி.